நாட்டில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்ற சம்பவம் இந்த கனிமுல்ல சஞ்சீவனுடைய கொலையும், அந்த கொலைக்கு பின்னால் நேபாளம் வரைக்கும் தப்பிச் சென்ற குற்றவாளிகள், அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற விசாரணைகள், அந்த விசாரணைகள் மூலமாக இப்போது தெரிய வர தொடங்கி இருக்கின்ற விஷயங்கள் அல்லது அம்பலமாக தொடங்கி இருக்கின்ற விஷயங்கள் என்பது இப்போது சகலராலும் ஆழ்ந்து கூர்ந்து அவதானமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், இஷாரா செவ்வந்தி என்ற இந்த செவ்வந்தியினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல்வேறுபட்ட இடங்களில் இருக்கின்ற இந்த பாதாள உலக குழுவோடு சம்பந்தப்பட்ட பல பேரும் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கைதுக்கு பின்னால் இன்னும் பல பேருடைய தொடர்புகள் தெரிய வர இருக்கிறது என்று சொல்லியும் போலீசார் சொல்றாங்க. குற்றப்புலனாய்வு பிரிவினர், விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் என்று சொல்லி இப்போது இஷாரா செவ்வந்தியினுடைய வாக்குமூலத்திற்காகவும் இந்த விசாரணைக்காகவும் இதற்குள் சேர்ந்திருக்கிறவர்கள் அல்லது இப்போது இந்த விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறவர்கள் அதிகமானவர்கள் என்று சொல்லலாம். குறிப்பாக மித்தனி என்கிற இடத்தில் 3 மாதங்களுக்கு மேல் தலைமறைவாகி இஷாரா செவ்வந்தி வைக்கப்பட்டிருந்தமை அல்லது அவர் ஒளிந்து வாழ்வதற்கு, மறைந்து வாழ்வதற்கு இடத்தை வழங்கியமை, அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுத்தமை தொடர்பாக ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய மாமியார் உட்பட பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் நேபாளத்தில் இருந்து இஷாராவோடு அழைத்து வரப்பட்ட கம்பஹா பபா என்று சொல்லப்படுகிற தினேஷ் ரிஷாந்த புஷ்பகுமாரவிடம் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது மட்டுமில்லாமல் அவருடைய தொலைபேசியை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அல்லது அதற்குள் இருக்கின்ற விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து ஆராய வேண்டும், இதற்கு அனுமதி எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி இப்போது இந்த வழக்கு தொடர்பாக ஆராய்ந்து வருகின்ற நீதிபதிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது புலனாய்வு பிரிவினரால். அந்த அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் மூலமாக இந்த கம்பஹா பபாவினுடைய தொலைபேசி ஆராயப்பட்டால் இன்னும் எப்படியான நெட்வொர்க் எல்லாம் இதற்குள் சேர்ந்திருக்கிறது, யார் யாரெல்லாம் இந்த டீலில் இருந்திருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் இன்னும் என்னென்ன விதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வரும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்ல, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட இலங்கையில் இப்படியான சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்ட பாதாள உலக குழுவை சேர்ந்த அதனுடைய தலைவர் என்று கருதப்படும் கெஹல் பத்ர பத்மேயினுடைய தொலைபேசி ஆராயப்பட்டு வருகிறது. அங்கு இருந்து கிடைத்த டேட்டாஸ் மூலமாக அல்லது தகவல்கள் மூலமாகவும் நிறைய நபர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தொலைபேசியில் பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. அவர்கள் பேசியது ஆடியோ ரெக்கார்டாக, வீடியோ ரெக்கார்ட்ஸாக இப்போது நிறைய கிடைத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே பத்மியினுடைய தொலைபேசி பல பேரை காட்டி கொடுத்தது, கம்பஹா பபாவினுடைய தொலைபேசி இன்னும் பல பேரை காட்டி கொடுக்க போகிறது என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் கிளிநொச்சி யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த சட்டவிரோதமாக இந்த பாதாள உலக குழுவுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்தவர்கள் அல்லது அவர்களுக்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள் என்ற போர்வையில் விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது. அதுவும் இந்த இஷாரா செவ்வந்தியினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையை வைத்தே இப்போது இஷாரா கிளிநொச்சி யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் 2 நாள் தங்க வைக்கப்பட்டு விசாரணைகள் செய்யப்படுகின்ற போது கிட்டத்தட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் கிளிநொச்சியைச் சேர்ந்தவர்களும் உள்ளடக்கம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்படி போலீசாரிடம் சிக்கிக்கொள்ள வேண்டிய சந்தேக நபர்கள் இருந்தால் அவர்களை கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கோ அல்லது கடல் மார்க்கமாக வெளிநாடுகளுக்கோ அனுப்பி வைக்கின்ற வேலையை செய்கின்ற முகவர் ஒருவரும் அல்லது கடத்தல்காரர் ஒருவரும் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக வடமாகாணத்தில் சில பகுதிகளில் இஷாரா செவ்வந்தி 3 நாட்கள் வரை தங்கி இருந்திருக்கிறார் என்பதும் அவருடைய வாக்குமூலம் மூலமாக இப்போது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் கிளிநொச்சியில் இருக்கின்ற ஒருவர், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 3 என்று சொல்லி 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இத்தோடு இந்த வாக்குமூலம் வழங்கப்படுவது அல்லது பெறப்படுவது நிறுத்தப்படவில்லை. அது மட்டுமில்லாமல் வாக்குமூலத்தில் செவ்வந்தி காட்டிக் கொடுக்க தொடங்கி இருக்கின்ற நபர்களின் பட்டியலும் குறைந்த பாடாக இல்லை, நீண்டு கொண்டே செல்கிறது. பல முக்கியமான புள்ளிகள், அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், பெரும் செல்வந்தர்கள் என்று சொல்லி இந்த பட்டியல் இன்னும் நீளத்தான் போகிறது. அது நீள 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 இலங்கையில் பாதாள உலக குழுவோடு தொடர்புகளை வைத்திருந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க போகிறது. இவர்கள் எல்லோரும் தங்களுடைய முதற்கட்ட விசாரணைகளில் சொல்லுகின்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் எப்படி, ஏன், எதற்காக இந்த பாதாள உலக குழுவோடு சம்பந்தம் வைத்துக் கொண்டீர்கள் என்று கேட்கின்ற நேரத்தில் பணத்திற்காக பெரும் தொகையான பணம் எங்களுக்கு தருகின்றேன் என்று சொன்னபடியினால் நாங்கள் இந்த வேலைகளை செய்து கொடுக்க ஆரம்பித்தோம் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. எது எப்படி இருப்பினும் பெருந்தொகை பணத்திற்காக நாட்டை அடமானம் வைக்க முடியாது. மக்களுடைய அந்த இயல்பான வாழ்க்கையை
அழிப்பதற்கான வேலைகளில் ஈடுபட முடியாது, சட்டவிரோதமான வேலைகளில் ஈடுபட முடியாது. சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டால் இன்றல்ல நாளை அல்ல, ஏதோ ஒரு நாள் நாங்கள் சிக்கியே தீர வேண்டும். சட்டம் எங்களுடைய கைகளில் விலங்கிட்டே தீரும். அதற்கு இஷாரா செவந்தியோ அல்லது பத்மேயோ அல்லது கம்பகா பபாவோ மற்றும் தக்ஷியோ யாரும் விதிவிலக்கானவர்கள் கிடையாது. நாட்டையே ஆட்சி செய்தவர்களையும் சிறைவாசம் அனுபவிக்க செய்த பல சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. எனவே அப்படி இருக்கின்ற போது இந்த பாதாள உலக குழுவினுடைய முடிவு என்பது மிக விரைவில் கிட்டிவிடும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது.